நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி திருவிளக்கு பூஜை, தமிழ் மாதங்களும் அதன் பலன்களும் என்பது பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். தீபங்களை ஏற்றி வழிபடுறதுனால என்ன பலன், என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தீபம் ஏற்றி வழிபட்டால் இருள் விலகி ஒளி பிறக்கும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. அதாவது நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் பெருகும் என்பது வழக்காகும். தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் தீபத்திற்கு உண்டு. ஆகவே தீபங்களை ஏற்றி தீமைகளை நாம் விரட்டுவோம். ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் திருவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் சிறந்த பலன்கள் உண்டு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதை தற்பொழுது நாம் இந்த காணொளியில் காணலாம். சித்திரை மாதம் தானியம் உண்டாகும், வைகாசி மாதம் செல்வம் உண்டாகும், ஆனி மாதம் விவாகம் உண்டாகும், ஆடி மாதம் ஆயுள் விருத்தி அளிக்கும், ஆவணி மாதம் புத்திர பேறு உண்டாகும், புரட்டாசி மாதம் பசிப்பினி அகலும், ஐப்பசி மாதம் நற்கதி உண்டாகும், கார்த்திகை மாதம் நற்கதி உண்டாகும், மார்கழி மாதம் ஆரோக்கிய வாழ்வு கிடைக்கும், தை மாதம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், மாசி மாதம் துன்பம் அகலும், பங்குனி மாதம் தர்ம சிந்தனை வளரும். ஆகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திருவிளக்கை ஏற்றி நலம் பல பெறுவோம். ஓம் சிவாய நம. ஓம் சிவசக்தியே நம. ஓம் இச்சா சக்தியே நம. ஓம் கிரியா சக்தியே நம. ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபியே நம. ஓம் ஜோதி லக்ஷ்மியே நம. ஓம் தீபலக்ஷ்மியே நம. ஓம் மகாலட்சுமியே நம. ஓம் தனலக்ஷ்மியே நம. ஓம் தானியலக்ஷ்மியே நம. ஓம் ராஜலக்ஷ்மியே நம. ஓம் கிரகலக்ஷ்மியே நம. ஓம் சித்தலக்ஷ்மியே நம. ஓம் சீதாலக்ஷ்மியே நம. ஓம் திரிபுரலக்ஷ்மியே நம. ஓம் சர்வமங்கள காரணியே நம. ஓம் சர்வதுக்க நிவாரணியே நம. ஓம் சர்வாங்க சுந்தரியே நம. ஓம் சௌபாகிய லக்ஷ்மியே நம. ஓம் நவகிரக தாயினியே நம. ஓம் தைரியலக்ஷ்மியே நம. ஓம் வீரலக்ஷ்மியே நம. ஓம் விஜயலக்ஷ்மியே நம. ஓம் வித்யாலக்ஷ்மியே நம. ஓம் ஜெயலக்ஷ்மியே நம. ஓம் வரலக்ஷ்மியே நம. ஓம் கஜலக்ஷ்மியே நம. ஓம் காமவல்லியே நம. ஓம் காமாட்சி சுந்தரியே நம. ஓம் சுபலக்ஷ்மியே நம. ஓம் அண்ட நாயகியே நம. ஓம் அலங்கார நாயகியே நம. ஓம் ஆனந்த சுரூபியே நம. ஓம் அகிலாண்ட நாயகியே நம. ஓம் பிரம்மாண்ட நாயகியே நம. ஓம் எனும் சிற்பரத்தாலே நம. ஓம் அபாயம் அறுக்கும் அருக்கோணத்தி நம. ஓம் சொற்பவனத்தி நம. ஓம் சூட்சம ரூபி நம. இலுப்பை எண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய் என்று எண்ணெய் வகைகள் பலவாக இருந்தாலும் பசு நெய் தீபமிடுதல் உகந்ததாக இருக்கிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.